ஹாய் சலகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ உங்களை ரொம்ப ஏமாத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ணி வீடியோவே போட முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்துட்டு ஃபோன் இல்லை. ஸோ அதனால ஃபோன் இருக்கும்போதே நம்ம வீடியோ எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் இருக்காங்க. என்னோட வீட்டுக்கார் வந்து வீட்டில் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுனால. ஹாஸ்பிட்டல் vlogமே இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு நான் போஸ்ட் போட்டிருப்பேன், ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டின்ல இருந்து நான் ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வரைய நான் ஆன்சர் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவு பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஃபுல்லாகவே நான் முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு அதுலேயே நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த vlog தான் பார்க்க போறீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ மனிசே போவிழ்த்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் என்ன கீழே பார்த்துட்டு இருக்கேன்னா, ஃபோனில் தான் எடுத்துட்டு இருக்கேன். இவங்க ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொஸ்டின்லாம் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு போட்ட கொஸ்டினை வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாக தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே இதில் வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? நேம் எதுவுமே சொல்லலை. ஸோ நேம் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால நேம் எதுவுமே சொல்லாமல் நான் வந்துட்டு இப்போது கொஸ்டினை ரீட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கீழேருந்து வந்திருக்கோம்ல அதுலேருந்து சொல்கிறேன். அக்கா, தும்மல் சேலஞ்ச் பண்ண மாட்டீங்களா? நான் வந்துட்டு தும்மல் சேலஞ்ச் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஸோ அகெயின் நம்ம போட்டோம் அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடும். ஸோ அதனால அதுவுமே போட்டு எனக்கு அன்னைக்கு வந்து ஒரு 4-5 தும்மல் தான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு தடும் பிடிச்சிச்சு. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கேட்டதுக்காக நான் தும்மல் சேலஞ்ச் போட்டாச்சு. அகெயின் ஒரு தடவை வந்துட்டு நம்ம போட முடியாது. நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா, அண்ணாவை பற்றி சொல்லுங்கள், குட் அண்ட் பேட். இது வந்து கேட்டது ஒரு என்னோட பாப்பா தான் கேட்டிருக்கா. ஸோ அது என்ன சொல்றது, அண்ணாவை பற்றி பேடுன்றது அவங்க அப்பப்போ கோவப்படுறது தான் பிடிக்காது. டக்குன்னு என்கிட்ட தான் கோவப்படுவாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து கோவப்படாத மாதிரி இருக்கும். ஸோ கோவப்படுறது தான் எனக்கு பிடிக்காது. மற்றபடி குட்டுன்றது என்னைய பார்த்துக்கிறது, நம்மளோட எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே ஸ்வீட், சூப்பர். குட்ன்றது தான், பேடுன்றது எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. என் புருஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுதான் உண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இது வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கேட்டிருக்குது. கேள்வி இப்போ டக்குன்னு தோணலக்கா, பட் அண்ணாவை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் ஆயிடுச்சு. ஏன் என்னடா திடீர்னு இப்படி சொல்றாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் நல்லாவே அண்ணாவை பார்த்துப்பேன், அவங்களுமே எனக்கு மேலே அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. இதுதான் உண்மை, இதுக்கான ஆன்சரும் நினைக்கிறேன். ஓகே ஓகே டன். நானும் நல்லா பார்த்துக்கிறேன். எங்களோட லைஃப் இப்போ ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு தான் சண்டையாக வரும். ஸோ இப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைவ்ல ஃபேஷியல் பண்ணி காட்டுவீங்களா? லைவ்ல ஃபேஷியல் எப்படி பண்ண முடியும்? லைவ்ல நம்ம ஒரு லைவ் போடுறோம் அப்படின்னாலே அது வந்துட்டு நம்ம வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட பேசுறவங்களுக்கு ரிப்ளை பண்றதா தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு லைவ்ல முடிஞ்ச வர போட முடியாது. நான் வந்துட்டு எதுக்கு அப்படி கேட்குறீங்க என்னன்னு தெரில. இது ஒரு டாஸ்காக பண்ணுங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் பண்ணுறேன். லைவ்ல வந்துட்டு ஃபேஷியல் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, அண்ணாவும் நீங்களும் லவ் மேரேஜா? ஆமாம், லவ் அண்ட் அரேஞ்ச் தான். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான், அத்தை பையன் தான். ஸோ லவ் அண்ட் அரேஞ்ச், கொரோனா லவ்.
அப்புறம் வந்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன கேட்கணும்னு நான் தான் கொஸ்டின் ஆன்சரே போட்டேன். என்ன கேட்கணும்ட்டு என்கிட்டயே கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தோன்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்து வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேங்க்யூ. பட் ஆனால் எதுக்கு வாழ்த்துக்கள் என்னன்னு தெரியல. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே, நம்ம வந்து போஸ்டில் போட்ட கொஸ்டின்ஸை வந்து நம்ம படிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம்ல, அந்த வீடியோவோட கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சவுண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த ஃபோனில் வந்துட்டு ஹேங் ஆகும், ரொம்ப ஹேங் ஆகும். அதனால நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிருந்தாதான். இதுலனாலும் ஓரளவுக்கு நிறையா வந்திருக்குங்க. 21 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் போடுறேன். இதுலையுமே நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சிடுறேன். ஓகே, மோஸ்ட்லி எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இதே இன்னொரு கொஸ்டின், நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோல இருந்து எடுத்த கொஸ்டின் வந்துட்டு பார்க்கலாம். இதுல வந்துட்டு நான் ரிவீல் பண்ண வீடியோல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, நீங்க லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜா சிசிமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் அந்த வீடியோலேயே ரிப்ளை கொடுத்துட்டேன். நான் வந்துட்டு லவ் அண்ட் அரேஞ்ச் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, அக்கா பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஹவு மெனி டேஸில் செக் பண்ணீங்க? 45 டேஸில் செக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்குமே நான் அதிலே ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போது செகண்ட் பேபி தான் இது. ஃபர்ஸ்ட் பாப்பா இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவளுக்கு வந்து 4 வயசு ஆக போகுது. இப்போ வந்துட்டு செகண்ட் பேபி. ஆமாம், நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகி எவ்வளோ நாளில் செக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு 45 டேஸில் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அக்கா, உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி, மருமகன் வரப்போகிறான் அப்படின்ட்டு என்னோட பாப்பா தான் அனுப்பிச்சிருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு, அக்கா பிரஸ் பெயின் எப்போலாம் இருந்தது? சரியா ரீட் பண்ண முடியல அக்கா. பிரஸ் பெயின் எப்போலாம் இருக்கு? பிஃபோர் பீரியட்ஸா இல்ல ஆஃப்டர் பீரியட்ஸா அக்கா சொல்லுங்க. பிரஸ்ட் பெயின் எப்போலாம் இருந்தது? பிஃபோர் பீரியட்ஸா ஆஃப்டர் பீரியட்ஸா? மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு பாடியை பொறுத்து தான் சிஸ்டர் இருக்கும். இது வந்துட்டு பீரியட்ஸ் டைம்லையுமே ஒரு சில பேருக்கு வந்துட்டு பிரஸ்ட் பெயின் வந்து இருக்கும். பிரஸ்ட் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டேட் வரதா சில பேருக்கு இருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு என்ன இருந்தது அப்படின்னா, எனக்கு பிரஸ்ட் பெயின்லாம் கிடையாது. ஸோ இப்போதான் எனக்கு வந்து ஒரு நிமிஷம், இப்போதான் எனக்கு வந்துட்டு மந்த் கூட தான் எனக்கு பிரஸ்ட் பெயின் இருக்கு. ஸ்டார்டிங்ல நான் செக் பண்ணும்போது பிரஸ்ட் பெயின்லாம் கிடையாது. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு தான் ஆன்சர். ஸோ எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணையில எனக்கு பிரஸ்ட் பெயின்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ஃபீவர் வந்தது. அப்புறம் வந்துட்டு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக படுத்துட்டே தான் இருந்தேன். இதெல்லாம் என்னோட சிம்டம்ஸ் வீடியோவில் நான் வந்துட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். எனக்கு பீரியட்ஸ் அப்போ பிரஸ்ட் பெயின்லாம் இருக்காது, சில பேருக்கு இருக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு பிரஸ்ட் பெயின்லாம் கிடையாது. இப்போ மந்த் வர தான் எனக்கு பிரஸ்ட் பெயின் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் அக்கா அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்துட்டு நல்லபடியா குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? நான் வந்துட்டு அடுத்து ஸ்கேன் பார்த்த வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். என்டி ஸ்கேன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அடுத்த வீடியோவில் உள்ள கொஸ்டின், எஸ்டர்டே உங்களை பார்த்தேன் அக்கா அனு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி எஸ்டர்டே உங்களை நான் பார்த்தேன் அப்படின்ற அவங்க அங்கே வந்திருப்பாங்க போல. ஸோ என்னை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்த்தா கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசுவீங்க. ஏன்னா நான் வந்து மீடியாவில் இருக்கிறதுனால என்னை 4 பேர் பார்க்கறதுனால தெரியும்.
நீங்கள் வந்து அந்த சைடு இருந்து பார்க்குறது எனக்கு தெரியாது, யார் பார்க்குறா என்னன்றது தெரியாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சில பேர் பேசினா பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பேசுனா கண்டிப்பாக நான் வந்து பேசுவேன். என்னை யாரும் என்னைய மீடியாவில் இது மாதிரி பார்த்துட்டு என்னை நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசுங்க. நான் உங்ககிட்ட வந்துட்டு ஜாலியாக பேசுவேன். ஓகே.